Gopi sold a laptop at 12% gain. If it had been sold for rupees 1200 more, the gain would have been 20%. Find the cost price of the laptop. இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்களா, கோபி வந்து 12% கெயினில் லேப்டாப் வந்து சோல்ட் பண்ணிக்கிறாரு. ஒருவேளை 1200 மோர் அந்த அந்த வித்திருக்க விலையோட 1200 அதிகமாக வச்சு விற்றுந்தாருன்னா அவருடைய ப்ராஃபிட் பர்சன்ட் வந்து 20% இருக்குமா. அப்படி இருந்துச்சுன்னா வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. இந்த சம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இனிஷியலோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னென்னா 12%. ஒருவேளை 1200 ருபீஸ் அதிகமாக வச்சுருந்தானா அவருடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா 20%. இப்போது 12%க்கும் 20%க்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா 8%. இந்த 8% இந்த சேஞ்சஸ் எதனால் வருது, இந்த 1200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சு விற்றதுனால. அப்போது 8% என்னவா இருக்குன்னா 1200. அவங்க என்ன கேட்குறாங்க, காஸ்ட் ப்ரைஸ். எப்போதுமே காஸ்ட் ப்ரைஸ் 100%. 8ஆல் கேன்சல் பண்ணலாம். டைப்பில் கேன்சல் பண்ணால் 2 4s are 8. இங்கே 4 டைப்பில் 3 4s are 12, 00, 1 2s are 2. இங்கேயும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 15. அண்ட் தென் இங்கே ஒரு 0. 15 2s are 30, இங்கே ஒரு 0. அப்போது இங்கே ஒரு 2 zeros இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் 15000, அதாவது 15,000. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதே எக்ஸாமில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் 20% ஆஃப் 30% ஆஃப் 500. இதையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 20% எப்படி ஃப்ராக்ஷனில் எழுதலாம்னா 1/5 எழுதலாம். இன்ட்டு 30% எப்படி ஃப்ராக்ஷன் எழுதனா 3/10 எழுதலாம். இந்த 500 அப்படியே இருக்கும். இந்த ஹாஃப் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். 1 5s are 5, 10 5s are 50, 3 × 10 = 30. இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன்லாம் நான் மறுபடியும் ஒரு சின்ன ஷார்ட்ஸாக போடுறேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்து படிச்சுக்கோங்க. எக்ஸாம் டைம் எப்போ அது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் நீங்கள் வந்து 20/100, 30/100 போட்டுடலாம், சால்வ் பண்ணிடலாம். பட் டைம் எடுக்கும். நான் ஃப்ராக்ஷன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறேன். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் 418 $100 180 294 448. இது என்னென்னா ஒரு பேட்டர்ன் x³ - x². அந்த பேட்டர்ன் தான் பண்ணிக்கிறாங்க. x³ இங்கே 2³ - 2². அப்போ என்ன வரும், 8 - 4 = 4. 3³ - 3². அப்போ இங்கே என்ன வரும்னா 4³ - 4². நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். 2³ - 2² வந்து 2³ என்னது வேல்யூ 8, 2² வந்து 4, 8 - 4 4. 3³ வந்து 27, 3² வந்து 9. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறதுனா 18. அதுதான் இங்கே இருக்குது. ஸோ கொஸ்டின் மார்க்கு என்ன வரும்னா 4³ - 4², அதாவது 4³ என்ன 64, -16 = 48. இதான் ஆன்சர். ஸோ ஸ்கொயர்ஸ் வந்து அப் டு 30 வரைக்கும் படிச்சு